எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பார்க்கறதுக்கு பெரிய பாயிண்ட் ஏறி க்ளோஸ் பண்ணியிருக்கான் 93 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன் அப்படின்னா 25,000 தாண்டி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகல. இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்வானி ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸில் 20% ஏறி இருக்கான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் 20% ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, க்ளோசிங் டைமில் அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கான். யாராவது தெரியாதனமாக இந்த ஷேரை சரி விற்று வாங்கி விளாடலாம் அப்படின்ட்டு எந்தையாவது ஒரு இன்ட்ராடே பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, க்ளோசிங் டைமில் கரெக்டாக 3:20 இது அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் யாராவது ஷார்ட் செல்லிங் பண்ணி மாட்டிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 20% மேலே பெனால்ட்டியில் மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை அப்படின்ற மாதிரி. இந்த சமயத்தில் இது ஒரு அருமையான பங்கை தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். என்ன காரணம்னா, ஆல்மோஸ்ட் 3% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் தான் ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த ஷேர். ஸோ இந்த சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் இன்னைக்கு 20% மேலே ஏறி தன்னை ஃபோக்கஸில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு ஷேருமே சப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு அவன் ஏறினதுக்கப்புறம் தான் ரைட்டு மேலே வந்துட்டா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த வகையில் மேலே வந்த ஷேர் இன்னைக்கு இந்த அத்வானி ஹோட்டல். நண்பர்களே, மாருதி ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு சந்தோஷமான செய்தி. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக ஆல்மோஸ்ட் 4% க்ளோசிங் பேசிஸில் ஏறி வந்துட்டான். இது என்ன காரணம்? இன்னைக்கு எதுக்கு க்ளோசிங் பேசிஸில் திடீர்னு 4% மேல் நோக்கி ஏறி வந்தான்னா, அவனுடைய ரிசல்ட்டை ஆன்டிசிபேட் பண்ணி நாளைக்கு இன்னுமே அதனுடைய ஒரிஜினல் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, மறுபடியும் 4% ஏறானா இல்லை ஸ்லோ ஆகிறானா அப்படின்ட்டு. ஸோ அவனுடைய ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் அப்படின்றத பார்க்கும்பொழுது சேல்ஸ் அப்படின்றது 35,000 கோடி, சீக்வன்ஷியலி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படின்றது பார்க்கும்போது சீக்வன்ஷியலி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டுடைய கடைசி நேர ரியாக்ஷன் என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு தான் ஃபுல் இம்பேக்ட் அப்படின்றது தெரிய வரும். இந்த பிஹெச்எல் சிடிஎஸ்எல் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே சொர்க்கம் தான். இந்த சமீபத்தில் பட்ஜெட் சமயத்தில் பிஹெச்எலுக்கு ஏதாவது வருமா, அதே மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏதாவது நல்லபடியாக வருமா அப்படின்ற மாதிரி இந்த பிஹெச்எல் ரொம்ப ஃபோக்கஸில் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னுமே பாசிட்டிவாக மேல் நோக்கியே தான் இருக்கான். அதே மாதிரி இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேரில் சமீபத்தில் போனஸ் ரிலேட்டடான செய்தி வந்தோடனே அவன் ஆல்ரெடி முதலே உச்சத்தில் தான் இருந்தான், 2200 பக்கம். அந்த போனஸ் நியூஸை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு 13% மேல் நோக்கி ஏறி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். ஆக மொத்தம் இந்த பிஹெச்எல் சிடிஎஸ்எல் இந்த ரெண்டுலேயுமே நியூஸ் இருந்தது. அந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு உச்சத்தில் தான் இருக்குது. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் சமீப காலில் ஏறாமையாக இருந்தது. மற்ற சின்ன சின்ன பெயிண்ட் கம்பெனியோட சமீபத்தில் ஏறிக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. என்ன காரணம்னா, ஆல்மோஸ்ட் 3% ஏறி இருக்கான். அப்படி வாங்கய்யா, அப்படி மேலே வாங்கய்யா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். இவன் மட்டும் அப்படியே மேல் நோக்கி ஏறி இன்னொரு 8% மேல் நோக்கி ஏறி இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய ஹையை தொட்டுட்டான்னு வச்சிங்களேன், ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய அந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 30% இருந்தது. ஆல்மோஸ்ட் 30% பக்கம் ஓப்பனிங்கில் இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 25% இருக்குது. நாளைக்கு தான் இதனுடைய லாஸ்ட் டே. அந்த லாஸ்ட் டேல 20 கீழே போகாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பெட்டரான லிஸ்டிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. 20க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா மேபி அது ரொம்ப சுணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆமாம், அப்புறம் கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிட்டு முடியறதுக்குள்ளேயே லிஸ்டிங் இது ஓப்பன் ஐபிஓ ஆஃபர் முடியறதுக்குள்ளேயே அது 20 வந்து அப்புறம் ஐபிஓ லிஸ்டிங்காக இறப்ப 10 வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் கூட சொன்னார், என்னங்க டிடிகே ப்ரெஸ்டீஜ்லாம் பைபேக் இருக்கா, தெரியவே தெரியாதுங்களேங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் நீங்கள் வரிசையாக இந்த 3 ஸ்லைடும் இப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை நிறுத்தி உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஏதாவது, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த தகவலை உபயோகப்படுத்திங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்குது. அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்ததுன்னா மேபி அது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கேட்சப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். இப்போ நம்ம இந்த இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெர்ரோ அலாய்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மட்டுமே 7% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் 2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஸோ இவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ சமீபத்தில் 721 இருந்தது. அதை விட கம்மியாக தான் இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ரேட்டை வந்து ஆல்மோஸ்ட் கேட்சப் பண்ணிட்டான். ஸோ இந்த ஷேர்னுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது ஏறுமுகமாகவே இருந்திருக்கு. சமீபத்தில் ஒரு 600 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தது, ஒரு ஆல்மோஸ்ட் 700 ரூபா இப்போ வந்திருக்கு. இந்த ஷேரில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, திடீர்னு இந்த ஜூன் குவார்ட்டரில் டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஜம்ப் ஆயிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் பேட்டர்ன்.
அந்த மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ஜம்ப் அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி 7% ஏறி இருக்குது. நண்பர்களே, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துறவங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க. அந்த வகையில் வந்து இந்த ஒலிம்பிக்கில் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துனவங்க 2 பேர். மனு பாக்கர் அப்படின்றவங்க ஒருத்தர், மனு பாக்கர் சரபஜோத் சிங் அப்படின்றவங்க. எதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வாங்கியிருக்காங்க. பிரான்ஸ் மெடல்னாலும் நம்மளுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு தான். எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி பங்கேற்றுக்கிறவங்களுக்கு, ஒலிம்பிக்ஸில் பங்கேற்றுக்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப உத்வேகமாக இருக்கும். நண்பர்களே, இப்போ 2 ஷேர் பார்க்க போகிறோம். இந்த 2 ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஏன்டா இந்த ஷேர் இப்போ வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 5 நாட்களாக இந்த 2 ஷேரில் போட்டு அடி வெளுத்து விட்டுட்டுருக்காங்க. ஸோ ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஆல்மோஸ்ட் 7% கடந்த 5 நாட்களில் இறங்கிடுச்சு. அதே மாதிரி இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 4% இறங்கிருக்கு. இந்த ஷேர்லாம் ஒரு 1 இயர் பீரியடில் பார்க்கும்பொழுது இப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரிய வரும் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஷேர் 500 ரூபா வரைக்கெல்லாம் போயிட்டு இப்போ 369 ரூபாயில் இருக்கா இந்த ஃபின்கார்ப். ஸோ என்றைக்குமே ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய ப்ராஃபிட், பேப்பர் ப்ராஃபிட்னு அருமையான வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில். உங்களுடைய பேப்பர் ப்ராஃபிட் என்ன, உங்களுடைய அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் என்ன, ஏன்னா அதை நீங்கள் புக் பண்ணாதான் அது உங்கள் சட்டப்பைக்கு வரும். இல்லைன்னா இப்படி காத்தோட கரைஞ்சும் போகலாம். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஷேர் மார்க்கெட்லேயும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி டாப் லூசர்ஸ் அப்படின்ற ஃபேமஸான சில ஸ்டாக்ஸில் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். அதில் இந்த இந்தியா மார்ட்டில் 7% காலி, JCHAC 7% காலி, இந்த ADSL அவன் ஒரு 7% காலி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்குகள் வந்து இன்றைக்கி ரொம்பவுமே மன வருத்தம் கொடுக்குற அளவுக்கு இறங்கியிருக்கான். இந்த சமயத்தில் BSE ஷேர் யாராவது கவனிச்சிங்களா? அதாவது ஒரு ஷேர் வந்து மேல் நோக்கி ஏறுறான், அப்படியே ட்ரெண்டிங் கிளியா கீழே இறங்குறான், மறுபடியும் ட்ரெண்டிங் கிளியா ஏறான்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது பாருங்க, உச்சிக்கு போகிறான், அப்புறம் கொஞ்சம் கூட சப்போர்ட் எடுக்காமல் அவன் பாட்டு கீழே இறங்கிடுறான், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறான், அப்புறம் இறங்குறான். இதில் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2ன்னு 5 வருஷம் கூட லாக் ஆகலாம். அதுலேயே வந்து ட்ரெண்டிங் கிளிக்கு பதிவாக ரீட்ரேஸ்மெண்ட் கிளி அப்படின்ற பார்த்தோன்னு வச்சிங்களேன். அதாவது நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்கு தான், ஆனால் ஏதாவது ஒரு 40%, 20% இறங்கும் பொழுது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஷேராக இருந்துன்னு வச்சிங்களேன். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் பெருசாக பிரச்சனை வராது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த BSE அப்படின்ற சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவன் உச்சத்திலேருந்து ஒரு 20 to 40% இறங்குறான், அப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுக்குறான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 40% இறங்கினான், அப்போ மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஒரு 20% ஏறி இருக்கான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஏதாவது ஒரு நியூஸ் வேணும். அந்த நியூஸ் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆகுமா, நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகுமான்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி கூட இந்த BSEக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகலான்னு தான் இருந்தது, ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஒரு 6-7% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் லோ ரேட்லேருந்து கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 20% ஏறி வந்துட்டான். ஸோ எல்லாமே லக்கு தாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்து அப்படியே 80% அல்லது ஒரு 50% இறங்கிட்டு அப்புறம் அங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 50%க்கு மேலே ஏறி பழைய ரேட்டே வரக்கூடிய ஸ்டாக்கும் இருக்குது. அல்லது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இப்போதைக்கு உச்சியில் தான் இருக்கான், பட் ஒரு 40% இறங்கினா கூட மறுபடியும் ஒரு 20% அல்லது மறுபடியும் 40% ஏறக்கூடிய ஸ்டாக்கு இருக்குது. அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஷேர்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் நல்லா ஏறுன்னு நினச்சி எடுப்பீங்க, அப்புறம் அவன் குப்புன்னு கீழே விழுந்து ட்ரெண்டிங் கிளியாக மாறிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டிங் கிளியாக இருந்தால் கூட கடைசியாக 6 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது பணத்தை ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி விட்டுறான். ஆமாங்க, இப்போ இந்த நாட்கோ அப்படின்றது கீழே 500 ரூபா இருந்தால் இப்போ 1360 ரூபா இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% டவுன் தான். ஆனால் இங்கே ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அது ஆல்மோஸ்ட் 100% லாபம்னு வச்சுங்க. அப்போ இது வாங்கின ரேட் வந்துடுது, இது வந்து உங்களுக்கு 100% ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு 4-5 வருஷத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 50%க்கு மேலே சம்பாதிக்கிற மாதிரி தான் ஆகுது. எப்படி பார்த்தாலும் பேங்க் வட்டி விட அதிகம் தான். அதுவே நீங்கள் இங்கே 2 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இங்கே 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இங்கே 500 ரூபா தான் இருக்குது. அப்போ இங்கே 2 ஷேராக வாங்கி பார்ப்போன்னு வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் நல்லா லாபத்துக்கு வந்துடுவீங்கல்ல. ஸோ ட்ரெண்டிங் கிளியாக இருந்தால் மேக்ஸிமம் ஒர்ஸ்ட் கேஸுக்கு ஒரு 5 வருஷம் பணம் லாக் ஆகும். பட் லாபகரமான கம்பெனியாக இருக்கும்போது நம்ம வெளியே லாபத்துக்கு வந்துடுவோம். இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிளினா 3 மாதத்துலேயே நம்மளுடைய லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆயிடுது. அந்த வகையில் BSE ஷேர் சமீபத்தில் 40% இறங்கி 20% ஏறிட்டான். ஸோ எல்லாமே உங்கள் மைண்டை செட் பண்ணிக்க வேண்டியதான். சரி, நம்ம பிடிக்கிற ஷேர் என்னவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஷேராக இருக்க போகுதா இல்லை ட்ரெண்டிங் கிளியாக இருக்க போகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், எப்படி ஒரு 5 வருஷம் லாக் ஆனாலும் ஆகிட்டு போகுது அப்படின்ற மைண்டில் நம்ம வந்துட்டோம்னா ஷேர் மார்க்கெட்டை ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.
யோ எப்பப்போ நீ எப்பப்போ மேலே வந்த 52 வீக் ஹை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் இந்த நைக்கா. இன்றைக்கி என்னமோ 3% ஏறி இருக்கான். ஆனால் 1 இயர் பீரியடில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் யாராவதுனால அப்சர்வ் பண்ண முடியுதா? வெறும் ₹1 ₹2 ₹1 ₹2 ₹1 ₹2 ஏறி ஏறி இறங்கியே கடைசியில் பார்த்தா 52 வீக் ஹையில் இருக்கான். சத்தியமாக எந்த விதமான ரேடார்லையும் மாட்டாத இது ஒரு புது வகையான ஏரோப்ளைன் தான். வானத்தில் பறக்க விட்டா எப்படி இருந்தாலும் ரேடார் கண்டுபிடிச்சிரும். ஆனால் இந்த நைக்கா ஷேரை யார் கண்ணிலையும் மாட்டாமல் அவன் பாட்டுக்கு ₹1 ஏறி கடைசியில் இன்றைக்கி 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த ட்ரெண்ட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இது டாடா குரூப் ஷேர். உண்மையிலேயே இதை வச்சுருக்கிறவங்களுக்கு அடிச்சது யோகா அப்படின்ற மாதிரி. அவன் 5 வருஷத்தில் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே இறங்கலை. கோவிட்லேருந்து அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கூட ₹500 ரேஞ்சிலிருந்து இப்போ 8000 வந்துட்டான். ஸோ அப்போ இவன்லாம் எதனால் மேல் நோக்கி ஏறி வர்றான்? செக்டர் சம்மந்தப்பட்ட நியூஸ்னாலே எடுத்துக்கிறதா, இல்லை டாடா குரூப் இவன் அதனால் மேல் நோக்கி ஏறானா, எந்த குரூப்பில் எடுத்துக்கிறதுனே நம்மளுக்கு புரியாத புதிராக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் 32% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஐஸும் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ முதல்லிருந்தே 10 to 13% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவையெல்லாம் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போய் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய கம்பெனிகள் முதல்ல ஒரு 10 கோடி லாபம் பண்ணியிருப்பான். இப்போ 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா 100 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே போய் பார்க்குறோம். முதல்ல இந்த கம்பெனி 27 கோடி நஷ்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போ 1477 கோடி போன வருஷம் லாபம் பண்ணியிருக்கான். அப்போ நீ தகுதியான ஆள் தாயா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். அடாடா, இந்த பிர்லா சாஃப்ட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இப்போ தான் சமீபத்தில் உருப்படியாக மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் ₹500 ரேஞ்சிலிருந்து 750 வரைக்கும் வந்தான். ஆனால் கடைசியில் பாருங்கள், இப்போ ரிசல்ட் நியூஸ்னால அவனால் நிற்க முடியல. மார்க்கெட்டில் அவனுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்டு குறைஞ்சி போச்சு அவனுடைய ரிசல்ட்டுனால. அதனால் தற்காலிகமாக 675 வந்து இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நியூஸ் ஒரு 2-3 நாள் இருக்குது. ஆனால் இம்பேக்ட் வந்து ஒரு மாதம் இருந்து மறுபடியும் ஒரு ₹560 வர்றான்னா எதுக்கு வர்றான்? மேபி மறுபடியும் மேல் நோக்கி ₹760 கீழே இறங்கி வர மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது போன்ற ஸ்டாக்குலாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு என்னைக்காவது ₹550 வரானா அப்படின்ற மாதிரி. நான் ஒரு விளையாட்டு பிள்ளை, எனக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டிகேல் அப்படின்ற ஷேர் யாராவது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸு. இன்னைக்கு 20% மேலே ஏறி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய ஃபோக்கஸில் வந்திருக்கான். ஆனால் கடந்த 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா என்ன ஒரு விளையாட்டு. ₹40 போக வேண்டியது ₹240 வர வேண்டியது, மறுபடியும் ₹100 வர வேண்டியது, மறுபடியும் ₹280. எத்தனை முறை கீழே இறங்கி இறங்கி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மல்டியர் ஹையை தாண்டி வாங்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அப்போ அந்த வகையில் இந்த ஷேர் 2 தடவையுமே ஃபெயிலியர் பண்ணி விட்டு நான் ஒரு விளையாட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி இறங்கிட்டான். ஆனால் மல்டி இயர் லோவில் சப்போர்ட் எடுத்ததை கணக்கு பார்க்கும் பொழுது அவன் 2 முறையுமே ஏமாத்தலை. ஆல்மோஸ்ட் இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்தவன் 1 வருஷம் கழிச்சு, ஏங்க 1 வருஷம் கசக்குதா, ₹80 ₹280 போயிருக்கானுங்க. அப்போ இங்கே மல்டி இயர் லோவில் சப்போர்ட் எடுக்கிறதும் ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். கிவன் தட் அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கணும். நண்பர்களே, பாவம் இந்த ஏஸ்டர் டிஎம் ஷேர் வச்சுருக்கிறவங்க ரொம்பவுமே மன வருத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவரெல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏறிக்கொண்டே இருந்த பங்கு திடீர்னு கீழே இறங்கிட்டான். சரி, இனி ஏதாவது ரிவர்சல் வருமா, இந்த 2 days மூவிங் ஆவரேஜிலிருந்து ஏதாவது சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவானா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஷேர் மறுபடியும் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு ₹400 வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சமயத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கேஃபின் டெக்கு அவன் இன்னைக்கு 6% ஏறி லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கிரீன் பிளைன் ஒரு கம்பெனி, அவனும் பாருங்க இப்போ சமீபத்தில் 2023 கூட ₹130 இருந்தவன் இப்போ ₹335 வந்து இருக்கிறதுலே இந்த மல்டி இயர் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இந்த பங்குகள்லாம் என்னதான் இருக்குது? இவன் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய அளவில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை டிவிடெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க? டிவிடெண்ட்லாம் என்னத்தை கொடுக்குறான்? 0.14% டிவிடெண்டே கொடுக்குறான். அப்போ இவங்ககிட்ட எல்லாம் என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓரளவுக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ சமீபத்தில் தொய்வடைந்திருந்த இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் திடீர்னு போன வருஷம் வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கான். ஸோ அது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். அதே மாதிரி முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டிஐஸ் வந்து 30% ஹோல்டு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? இதில் யாராவது பெரிய ஆள் இருக்காங்களா இந்த 30% அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிரா அசட் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டுன்னு வருது.
ஸோ இனிமேல் டேக்ஸ் சேவர் ஃபண்டில் என்ன போகுதுன்னு தெரியல. 7 lakhsக்கு மேலே இன்னைக்கு இன்கம் டேக்ஸுக்கு லாஸ்ட் டேட்டுங்க, மறந்துடாதீங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களுக்கெல்லாம் பணம் வருதுன்னு வச்சுங்க. யாராவது டேக்ஸ் சேவர் ஃபண்டில் லம்சமாக போடுறாங்க அல்லது எஸ்ஐபி மூலிமா பணம் போடுறாங்கன்னா அப்போ இதில் இவன் கொண்டு வந்து இந்த பங்கை வாங்கித்தானே ஆகணும் அவனுடைய வெயிட்டேஜ் இருக்கும் பொழுது. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் கிரேத் முதல்ல வருது, ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் பண்ணணும், மூணாவது டிவிடெண்டு கொடுக்கக்கூடிய பங்காக இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக கீழிருந்து மேல் நோக்கி லைஃப் ஹை பக்கத்தில் வந்துடுறாங்க. அஜந்தா ஃபார்மா ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி மிட் கேப் இண்டெக்ஸ்லேயே அவனு ஒரு டாப் கெய்னராக வந்திருக்கான். இன்றைக்கி ஒரே நாளில் 6% ஏறி இருக்கான். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு விட நிறைய அனலிஸ்ட்டுகளுக்கு புரோக்கரேஜுக்கு எப்படி அவங்களுக்கு நியூஸ் தெரியுது, எப்படி அவங்க கால் கொடுத்தோன்னே ஷேர்ஸ் எல்லாம் ஒரு சொல்லடிப்பட்டோன்னே ஷேர்ஸ் எப்படி மேலே ஏறுறான்னா இப்படி தான். இந்த கம்பெனியிலே வந்து அனலிஸ்ட் அல்லது ரிசர்ச் அனலிஸ்ட் அல்லது ஏதாவது இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்றத நடத்துகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்குன்னு அவங்களே ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் அல்லது அனலிஸ்ட் மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லடிப்படுது அந்த ஷேர் அவங்களுக்கு கொடுக்குற டேட்டா வச்சு. ஸோ இதுவும் ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. M&Mல இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்களா, அப்போ எப்படியும் அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் ஏதாவது சொல்லடி படுமையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சோம்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த தனுக்கா அக்ரிடெக் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல லாபம் சமீபத்தில் சம்பாரிச்சு கொடுத்த ஸ்டாக் தான். அதில் ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பைபேக் கன்சிடர் பண்ணுறதுக்காக 2 ஆகஸ்ட் ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்றாங்க. நண்பர்களே, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருப்பா இந்த அகர்வால் இண்டஸ்ட்ரி, அவங்க ஏதோ ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்குறாங்களாமே அப்படின்ற மேம்போக்கான ஒரு நியூஸாக நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த ஷேரை வாங்கி வச்ச ஆளுகள்லாம் இருப்பாங்க, அவங்க சாதாரணமான ஆளு கிடையாது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரின்சிக் வேல்யூட கம்மியாக இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா அது ஃபண்டமெண்டலி கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி தான் ஒரு மீனிங். இந்த ஸ்டாக் வந்து 0.21% வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, முதலீட்டாளர்களை போய் பார்க்கும்பொழுது எஃப்ஐஸ் வந்து பாருங்கள் 6% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 800 ரூபா போனவன் 1200 போயிருக்கான். கடந்த 5 வருஷத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது 60 ரூபா இருந்த ஸ்டாக் 1200 வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி தான் முதலீட்டாளர்களை ஏதாவது எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஹெவியாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது வெறும் 3 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் 40 கோடி 90 கோடி 100 கோடின்னு இம்ப்ரூவ் ஆகிறவனாக இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டாக்குகளை கண்டுபிடிச்சி, ஆனால் நம்ம இதுக்கு என்ன தோணும், 3 கோடி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு முக்காடை போட்டுவிட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் தோணும். கடைசி நியூஸ், ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஷேரில் வந்து நிறைய நியூஸ் இருந்தது. ரிசல்ட்டினோட இம்பேக்ட்டு வேறு மற்ற கார்பரேட் ஆக்ஷன்னால நல்லா பெருசாக ஏதாவது மேலே வருவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் அந்த நியூஸ்னால 5% திடீர்னு ஃபால் தான் இருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது அதில் இருக்கக்கூடிய லாபம் என்பது பெரும்பாலான நேரங்களில் 1000%, 2000% அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது 6000 ஷேரில் ஏதாவது ஒரு 60 ஷேர் தான். மற்ற ஷேர்லாம் வந்து மேக்ஸிமம் லாபம் கொடுத்து மறுபடியும் கீழே இறங்கி, லாபம் கொடுத்து மறுபடியும் கீழே இறங்கி, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ஒரு ஹை ரேஞ்சில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.